வணக்கம். பாஸ்கரா ஜோதிட நிறுவனர் திலக்கி பாஸ்கரன் பேசுகிறேன். பாவ முனைகளை எப்படியெல்லாம் திருடி தனக்கு சுயலாபத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை பற்றி விளக்குவதே இந்த பதிவின் நோக்கம். இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் இந்த பாவ புத்திநாதனை எடுத்துட்டு அப்படியே கிரகத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவார் கிருஷ்ணமூர்த்தி. அப்படி ஜம்ப் பண்ணதுனால ட்ரெடிஷன் மெத்தடை அவரால் அங்கே பயன்படுத்த முடிஞ்சிச்சே ஒழிய அவர் ஒரு நியூ மெத்தடாலஜியை உருவாக்க முடியலை அப்படிங்கிறத விட அவருக்கு காலம் கை கொடுக்கவில்லை. அவர் காலம் முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி இந்த ஜோதிடத்தை ஆளுக்கு நாய்படாத பாடுபடுத்தி அதை குதிரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். ஒரு முறைகள் ஒழுங்கு இல்லாமல் போச்சு. நான் முதலாக கேபி மெத்தடை 1985 எனக்கு ஆங்கில அறிவு கிடையாது. கேபி ஜோதிட நூல்கள் அனைத்தையும் வாங்கி எனது குழுவில் மதுரையில் திருஞானம் அப்படின்னு ஒருத்தர் சுலோன்காரு, அவரை அந்த காலத்தில் WMA, மற்றவர்களாம் படிக்காதவங்க. எனது மாமனார் சீதாராம் நாயுடு, பரமசிவம் பிள்ளை, சூரியமூர்த்தி பிள்ளை, இன்னொரு 2 செட்டியார், அவங்களாம் ஜோதிடர்கள். அதில் இவர் திருஞான சம்பந்தம்ங்கிறவர் ஆங்கில புலமை பெற்றதுனால அவர் எல்லாத்தையும் படித்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாரு. அந்த நூல்களை படிக்கும்போது எனக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள கருத்துக்களை எடுத்து பயன்படுத்திருக்காரே ஒழிய புதுசாக எந்த விஷயமும் பயன்படுத்தவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். கேபி சிஸ்டத்தில் இன்னொரு பெரிய மாபெரும் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அனைத்து ஜோதிட முறைகள்லையும் நீங்கள் போய் ஜோதிடம் படிச்சீங்கன்னா படிக்கிறது ஒன்று, நீங்கள் அப்ளை பண்ணுறது ஒன்றா இருக்கும். நீங்கள் படித்த விஷயத்தை தானே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறேன் நான் அப்படின்னா, நான் புத்தகத்தில் என்ன படித்தனோ அதுக்குள்ளே தானே நீங்கள் கேள்வி கேட்கணும். அதைத்தானே நான் எழுத முடியும் எக்ஸாமில். நான் படிக்காத விஷயத்தை போய் நான் எக்ஸாமில் எழுத முடியுமா? இதே போல் ஜோதிடத்தில் அனைத்து முறைகளிலும் அடிப்படை தியரின்னு சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பார். ஆனால் அதை தசாபுத்தி பலன் சொல்லும்போது அதை எவ்வாறு கையாள்வது, பயன்படுத்துவது என்பதை யாரும் விளக்குவதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஜோதிடம் கற்றவர்கள் அறிவுஜீவிகளாக அவர்களால் யூகித்து பலன் சொல்ல முடியுமா? புத்தகத்தில் இல்லாத கேள்விக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும்? இப்போ என்னை ஒருத்தர் திருமணம் செய்வேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நான் KS கிருஷ்ணமூர்த்தி முறையை படிச்சிருக்கேன் அப்படின்னா அதில் 2 பதில் தான் இருக்கும். 7ஆம் பாவ புத்திநாதன் 2-7-11 தொடர்பு கொண்டு இருந்தால் திருமணம் நடக்கும். 6-12 தொடர்பு கொண்டால் திருமணம் நடக்காது. நான் இந்த 2 பாயிண்டை வச்சு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நான் பலன் சொல்ல முடியுமா? இந்த இடத்துல எல்லாரும் ஹேங் ஆயிடுவார். நம்ம பார்க்குற ஜாதகத்தில் 2-7-11 காட்டுனா கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவோம். 6-12 காட்டிச்சுன்னா கல்யாணம் நடக்காதுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் 6 மாதத்தில் அவனுக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்? திசாபதியை எனக்கு ரிலேட் பண்ண தெரியல, நான் எப்படி சொல்ல முடியும்? இது கேபி சிஸ்டத்தில் மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன் சிஸ்டத்துக்கு திசாபதியே கிடையாது. இந்தியன் சிஸ்டம் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, திசாபதி அப்ளிகேஷன் என்பதே எதிலும் இல்லை. ஆனால் அனைவர்களும் ஏமாற்று பெறுவழிகள். வகுப்பு எடுக்கும் அனைவருமே ஏமாற்று பெறுவழிகள். யாருக்கும் திசாபுத்தி பலன்கள் சொல்லவே தெரியாது. அப்படி சொல்ல முடியுங்கிற தில்லான ஆளைய முன்னாடி பேசுறோம். எல்லாம் டூருக்கு போற மாதிரி ஒவ்வொருத்தையும் கிளாஸுக்கு போறாங்க. இவன்கிட்ட கோர்ஸ் முடிச்சா அவன்கிட்ட போ, அவன்கிட்ட கோர்ஸ் முடிச்சா அவன்கிட்ட போ. நீ எவன்கிட்ட போனா நீ படிச்சு தேர மாட்டேன்னு சொல்றேன்ல. நானு திசாபுத்தி பலனே எவனான்னு சொல்ல முடியாது. தில்லு இருந்தா தசாபுத்தி பலன் சொல்ல சொல்லுங்க.
நான் அந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சேன், நான் இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த சிஸ்டத்துக்கு பேசிக் நூல் நீ ஏதாவது எழுதியிருக்கியா? இப்ப நான் வந்து உபநட்சத்திர கோட்பாடு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 12 ராசிலையும் ஒரு நட்சத்திரத்திலையும் புத்தி இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? அப்ப நான் வந்து 12 பாவகாரகம் பிரிச்சு கொடுத்துருக்கேனா இல்லையா? அப்ப ஒரு கிரககாரகத்துக்கு 12 பாவகாரகம் நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். 12 உபநட்சத்திரத்துக்கு 12 பாவகாரகம் பயன்படுத்திடலாம். இதே நான் அந்தரத்தை எடுத்து சொன்னேன்னா, அந்தர ஒரு நட்சத்திரத்துல 81 அந்தரம் இருக்கும்ல. இப்ப சுக்கிரன்னா சுக்கிரன்ல 81 அந்தரம் இருக்கும்ல, புரியுதா? அப்ப 81 வித காரகங்களை நீ பிரிச்சு கொடுக்கணும்ல. அப்ப அந்த 81 காரகத்தை நீ பிரிச்சு கொடுக்காம நான் சப்சப் தியரி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னா இருக்கிறவங்க கேனப்பல கேபி சிஸ்டத்துல உபநட்சத்திர கோட்பாடு இங்க பீஸாகி போய் கிடக்கு. நான் சப்சப் வச்சு கேபி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இதுதான் காரியக்காரனா? எதோட மேட்ச் பண்ண ஒரு அறிவு இல்லை, சப்ளாடுக்கே இங்க பலன் இல்லை. நீ போய் சப்சப்ப கேட்டு சொல்லியிருக்காரு நீ போய் எடுத்து சொன்னீங்கன்னா அப்ப நீ அறிவாளியா முட்டாளா? நீ 81 காரகத்தை நீ எழுதிட்டு நீ சொல்லணும். 9 நட்சத்திரத்திலையும் அந்த கிரகத்தினுடைய புத்திகள் 9 புத்தி இருக்கும்ல. அப்போ 9 நட்சத்திரத்துக்கு 9 புத்திகள் அதுல இருக்குன்னா 81 அந்தரம் வரும்ல. அந்த 81 அந்தரத்துக்கு நீ கிரககாரகமும் பாவகாரகமும் நீ கொடுத்துட்டுத்தே நீ சப்சப்னு சொல்லணும். 1ஆம் பாவ சப்சப் இந்த கிரகம் வந்தா இந்த பலனை சொல்லு, 2ஆம் பாவ சப்சப்லாடா இருந்தா இந்த பலன் சொல்லு அப்படின்னு நீ பிரிச்சு கொடுத்துக்கணும். நான் எப்படி பிரிச்சு கொடுத்துருக்கேன்? ஒரு நட்சத்திரம் 9 நட்சத்திரத்திலையும் 9 புத்தி இருக்குல்ல. அந்த 9 புத்தி 12 ராசிக்கு 12 பாவகாரமா நான் பிரிச்சு கொடுத்துட்டேன்ல. இதே மாதிரி நீ பிரிச்சு கொடுத்துட்டு நீ சொல்லி இதை சொல்லாம செஞ்சேன்னா அதை ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே இருந்த நட்சத்திரத்துக்கு மேல இன்னொரு நட்சத்திரம் நீ வச்சிருக்கியா? அதுக்கு மேல வச்சிருக்க நட்சத்திரம்னு சாரஜோதிடன் உருவாக்குனது கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜிங்கிறது. அவர் நட்சத்திரத்துக்கே பலன் சொல்லலை. நீ வந்து என்ன கழிக்க போற? நட்சத்திர பலன்னா என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்குல்ல. அந்த நட்சத்திரத்தின் இயல்பை சொல்லுவதுதான் நட்சத்திர ஜோதிடம். நீ பாவமுனைய வச்சுக்கிட்டு நட்சத்திர ஜோதிடம் நீ பேர் வச்சிருக்க சம்பந்தம் இருக்கா? நட்சத்திர ஜோதிடம்னா இந்த வரிசையை தானே நீ பயன்படுத்தணும். அப்புறம் எதுக்கு நீ இந்த வரிசைக்கு போற? உனக்கு அதவே எடுக்கிறதுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு உனக்கு கூறு இல்லை. நீ எதுக்கு இந்த வேலை வேண்டாத வேலை செய்யற? பாரம்பரிய ஜோதிடர்கள் ராசி பலன் சொன்னாங்க, ராசி வச்சு சொன்னாங்க. நீ கிருஷ்ணமூர்த்தி நட்சத்திர பலன் சொன்னாரு, அவர் நட்சத்திரத்தையே எடுக்கல. இப்ப நீ கிருஷ்ணமூர்த்தியை போய் தாங்குறீல, நீ நட்சத்திரத்தை தாங்கணும்ல. நட்சத்திரத்தையே எடுக்காம உப நட்சத்திரத்தை நான் எடுப்பேன்னு சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு நட்சத்திர ஜோதிடம் போடுற? உப நட்சத்திர ஜோதிடம் போட வேண்டியான ஒரு விவசாய வேண்டாமா? எதை தொடர்ந்து விவசாயே இல்லை. தன்னை அறிவாளியா காட்டணும்னா அதுக்குரிய அறிவை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லணும். சும்மா விளம்பரம் போட்ட உடனே நீ பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. நீ என்ன கண்டுபிடிச்ச முதல்ல சொல்லு. என்னவே திருடி கொண்டு போய் நீ போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருந்தேன்னா சப்சாபிளாடு சொல்றது பூரா பாருங்க, ஜாதகத்தை வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டமே பண்ணுவேன். யாராவது பலன் சொல்றாங்களா? எல்லாம் எம்ஜிஆர் ஜாதகம், சிவாஜி ஜாதகம், கருணாநிதி ஜாதகம் போட்டுருக்கான். அவங்க பெரிய ஆளுங்கிறது தெரியும்ல. நீ அவர் வர்றது ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ சொல்லி கலைஞர் வந்திருந்தாருன்னா நீ நல்ல ஜோசியர். நீ முன்னாடி சொல்லி விஜய் வந்திருந்தாருன்னா நீ நல்ல ஜோசியர். நீ முன்னாடி சொல்லி வந்திருந்தாருன்னா அண்ணாமலை உன்னை வாழ்த்திருப்பார். எல்லாம் களத்துல இறங்கும் போது நல்ல நேரம் இருக்கு, அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்புன்னு சொல்றது ஜோசியமா? உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரிஞ்சா சொல்லணும், சொல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. தனி மனித ஜாதகத்தை வச்சு அரசியல் பேசக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. எல்லாம் தனி மனித ஜாதகத்தை வச்சு அரசியல் பேசினா எப்படி சரியா வரும்? அது மண்டேன் ஜோதிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். மண்டேன் ஜோதிடத்துக்கு உரிய கருத்துக்களை இன்னும் டெவலப் பண்ணல. இதை விட்டு போட்டு நான் வந்து அரசியல்வாதிக்கு சொல்றேன், ஆன்மீகவாதிக்கு சொல்றேன், இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. சார ஜோதிடம்னா நட்சத்திரம் இதுதானே. நான் ஒன்றும் போடல நட்சத்திரம்.
முப்பாட்டம் போட்டு வச்சிருக்கான்ல. அப்ப சார ஜோதிடம்னா சாரத்தை மட்டும்தான் நீ சொல்லிட்டு போகணும். சார ஜோதிடம் டைட்டில் போட்டுட்டு சப்ஸ்கிரைப்னு போடக்கூடாது. அடுத்து என்ன செஞ்சாரு கிருஷ்ணமூர்த்தி செஞ்ச தப்பு, கான்ஸ்டன்ட் சிக்னிபிகேட்டர் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டாந்தார். குறிகாட்டி என்பது ஜாதகத்தில் கைக்குள் அடக்கமானது அப்படிங்கிற ஒரு கருத்து. இந்த குறிகாட்டிகளே போதும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த குறிகாட்டிகள் போதுங்கிற அந்த கான்ஸ்டன்டை வச்சுக்கிட்டு தேவராஜ் என்ன செய்யறாப்புல, அதே கான்ஸ்டன்ட் சிக்னிபிகேட்டர் தான் போடுறாப்புல. அப்படி போட்டா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 12 பாவத்தை குறியாடும். இங்க ஸ்டார் வேலை செய்தா, சப்பு வேலை செய்தா, சப்சப்பு வேலை செய்தானே தெரியாது. இதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் 12 பாவ குறியாட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்த கிரகம் இந்த வேலையை செய்யும், இந்த பாவ வேலையை செய்யும் அப்படிங்கிறது எப்படி நிர்ணயிப்பது முடியுமா? எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ராசி கட்டத்துல வீட்டதிபதி நிலையானது தானே. இந்த 12 ராசிக்குள்ளதானே கிரகம் நிற்கும். அந்த கிரகங்கள் 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் நிற்கும். உப நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா 249 புத்திகளுக்குள்ளதான் நிற்கும். நட்சத்திர தொடர்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 27 தொடர்பு. கிரகம்னு எடுத்துட்டோம்னா 9 வகை தொடர்பு. ஆதிபத்தியம்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 தொடர்பு வரும். உபநட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா 249 தொடர்பு வரும். இது நிலையான தொடர்புகள். இந்த நிலையான தொடர்புகளை வச்சுக்கிட்டு இன்றைய தினத்தில் பிறக்கும் அனைவருக்கும் வெவ்வேறான பலன்களை எப்படி கூற இயலும்? மேச லக்னத்துக்கு சூரியன் 5 கூட இருந்தானே, சுக்கிரன் 2 7 கூட இருந்தானே, புதன் 3 6 கூட இருந்தானே, செவ்வாய் 1 8 கூட இருந்தானே. இது கான்ஸ்டன்ட் தானே. இந்த தொடர்பை வைத்து கிருஷ்ணமூர்த்தி எப்படி இதை வேறுபடுத்தி காட்டியிருப்பாரு? அதை காட்டவே இல்லை. இந்த நிலையான தொடர்புகளை தான் அவர் எடுத்திருக்காரு. இதைத்தானே ட்ரெடிஷன்லையும் எடுக்கிறாரா? அப்புறம் என்ன கிருஷ்ணமூர்த்திக்கு ட்ரெடிஷனுக்கு என்ன வேறுபாடு? ட்ரெடிஷன் மெத்தட்லயே இவங்க நாடி ஜோசியம் கேடி ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த ஜோசியத்துக்கு அதுக்கு என்ன வேறுபாடு? நாடி ஜோசியத்துக்கு எந்த பஞ்சாங்கம் போட்டிருக்காங்க? கிரக அடைவு எழுதுறதுக்கு எல்லாம் நம்ம நடைமுறை பஞ்சாங்கம் தானே எடுத்து எழுதுறாங்க. அப்ப நட்சத்திரம் பாதசாரம் எல்லாம் எழுதி கொடுக்கணும்ல. நீ பிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இத்தனாவது பாதத்துல பிறந்திருக்கேன்னு சொல்லணும்ல. லக்கணத்தை கணிச்சு இத்தனை மணிக்கு பிறந்திருக்கேன்னு சொல்லணும்ல. நேரத்தவே கண்டுபிடிச்சு சொல்ல முடியாத நாடி ஜோசியங்க நாக்கு வலிக்கவா? அதெல்லாம் டுபாக்கூர் வேலை. பாரம்பரிய ஜோதிடத்திலே இப்போ ரெட்டை குழந்தைக்கு 2 ஜாதகம் கணிக்க முடியல. இவன் போய் ட்வின்ஸ்ன்னு போய் அவன்கிட்ட போய் நின்னோன்னா ரெட்டை குழந்தைக்கு 2 ஜாதகம் கணிச்சு கொடுத்துருவானா நாடி ஜோசியன்? யார்கிட்ட காது ஊத்துறாங்க. இந்த மாதிரி ஜோதிடத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. ஆளுக்கு சுயநலமா அம்புட்டு வேலையும் செஞ்சு ஜோசியத்துக்கு சங்கு ஊதிட்டாங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஜோதிடம் சங்கு ஊதிடும். அவ்வளவுதான். அவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. நான் நாடி ஜோதிடம் பார்க்காதவன அல்ல, நான் இது நாடி ஜோதிடம் பார்த்துருக்கேன். எனக்கும் ப்ரொடிக்ஷன் எழுதி கொடுத்துருக்கா. அந்த ப்ரொடிக்ஷனை வச்சிருக்கேன். 8 நூல் இடையிலே தூரதேசம். 28 வயசுல நான் தூரதேசம் போவேன்னாங்க. 45வது வயசுல நான் வெளிநாடு போனேன். வர்ணம் திட்டும் தொழில் தானே அப்படின்னா, பெயிண்ட் அடிக்கிற தொழில் தான்டா உன் தொழில்னா. நான் பிரபல ஜோதிடராக உட்காந்துருக்கேன். அந்த நாடி ஜோதிடம் நான் பிரபல ஜோதிடராகவேன்னு சொல்லல. கந்தர்வ திருமணம் தானே அப்படின்னா லவ் பீஸ் ஆகி போச்சு. அவன் சொன்ன ஒரு பழத்தையும் பீஸே ஆச்சு. எனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டான். அற்ப புத்திரார் உனக்கு அப்படின்ட்டான். ஒரு ஏடு எழுதி ஒவ்வொரு உலகத்துக்கு உள்ளவர்கள் பூரா ஏடு எழுதி வச்சிருந்தா ரிஷிகள் எத்தனை லாரிலோடு எழுதணும்? இவங்க வச்சிருக்க 2 அறிமுக காண்டத்துல சொல்லப்பட்ட அந்த இதை வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ளவரு பூரா ஜோதிடம் கண்டுபிடிச்சிருவானா, ஜாதகம் கண்டுபிடிச்சிருவானா? அப்போ நம்மளை எல்லாரையும் முட்டாளாதே ஆக்குறாங்களே வெளிய யாரும் தெளிவா இல்லை. குரு எவ்வளியோ அவன் அவ்வளியில தான் சிஷியம் போவேன். இது சொல்லுவாங்க.
தமிழ்நாட்டுக்காரன் சொல்லுவான், கேரளாக்காரன் போனால் சோவி போட்டு அப்படியே அள்ளி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான்னு. அங்கேருந்து கேரளாக்காரன் இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஜோசியம் கட்டிவிட்டுருக்கேன். இதே அங்கே நம்பூரி சொன்னாதே சரியாக வருந்துட்டு இருக்கேன். அப்படி அவங்க சொல்லி தானே நேரம் கேரளாதே ஜோதிடத்துக்கு தலைநகரம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, இல்லை மாந்திரிகத்துக்கு கேரளாதே தலைநகரம்னு போயிருப்பாங்கல்ல. இப்படியெல்லாம் காரண காரியம் இல்லாமல் மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க செய்கிற கூத்துக்கு பாதிக்கப்படுறது மக்கள் தான். ஜோதிடத்துக்கு இது ஒரு பெரிய அவப்பெயர். இப்ப இந்த கான்ஸ்டன்ட் லிங்க வச்சு இந்த நட்சத்திரம் 27 தானே, இங்க 27 குறியாட்டி கொடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல குறியாட்டி கால எங்கேயாவது யூஸ்ஃபுல்ல. அப்ப கான்ஸ்டன்ட் லிங்கு எங்க இருக்கு அப்படிங்கிறத கிருஷ்ணமூர்த்தி யோசிக்கல. எல்லாம் கிரகத்து நிக்கிற நட்சத்திரத்துலயே இருக்குன்னு இருக்காங்க. நான் 1984 முதல் ஜோதிடம் படிக்கும் போது லக்கணம் போடுறாங்களே, இது மட்டும்தான் தனித்துவமா தெரியும். இதுல 12 வீட்டுல எதுவுமே இல்லை, வெறும் கிரகத்தை வச்சு எப்படா பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனது நண்பர் சூரியமூர்த்திட்ட வந்து நல்ல ஜோசியம் எங்க இருக்கும் சொல்லு அப்படின்னு. அவர் நல்ல ஜோசியம்னா என்னையா நல்ல ஜோசியம், எல்லா ஜோசியமும் ஒரே ஜோசியம் தானியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிப்பார். அவர் 1992 ஒரு நாள் டி நகர்ல, சென்னையில டி நகர்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா அவர் வெளியே வர்றாரு. நான் உள்ள போறேன். அப்ப டக்குனு என்னை பார்த்தோன்னா, பாசு என்ன இங்கே திருற அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என் கையை பிடிச்சி வாட்சை பார்த்துட்டு, கரெக்டா விருச்ச இலக்கணம் ஓடுது, அனுச நட்சத்திரம் ஓடுது, நீ வந்திருக்க, உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னையா புதுசா பேசுற அப்படின்னு கேட்குறேன். அப்ப அவர் சொல்றாரு, கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒரு முறை இருக்கு, நீ கேட்டல துல்லிதமான கணித முறை அப்படின்னு. அவர் உண்மையத்தையும் சொல்லியிருக்காரு, துல்லியமான கணித முறை, பலன் சொல்ற முறை இல்லை. கடைசியில் அதை போய் புத்தகத்தை பூரா வாங்கி எல்லாம் படிச்சு முயற்சி பண்ணி பார்த்து ஒண்ணுமே சக்சஸ்ஃபுல் ஆகல. கடைசியில் என்னை அறியாம யோசிக்கிறேன், லக்கணம் மட்டும் போட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில கால்குலேஷன் போடும்போது தான் அந்த கணிதம் மட்டுமே என்னை கவர்ந்தது. பலன் சொல்ற முறை எனக்கு கவரவே இல்லை. அன்னையில இருந்து பாரம்பரிய ஜோதிட முறையிலே இந்த நட்சத்திர தொடர்புகளை பற்றி நான் ஆய்வு பண்ணி முதல்ல நட்சத்திர தொடர்பு தான் எடுத்தேன். அதற்கு அடுத்தபடியாக உபநட்சத்திர தொடர்புகளை எடுத்தேன். நட்சத்திர தொடர்புகளை எடுக்கும்போது எனக்கு ஒரு 50% சக்சஸ்ஃபுல் ப்ரொடிக்ஷன் வந்துச்சு. உபநட்சத்திர தொடர்பு எடுக்கும்போது 10% கொடுத்த ப்ரொடிக்ஷன் தீயாக நடந்துச்சு. அதனால பாவமுனை உள்தொடர்பு அப்படிங்கிற முறையை உருவாக்கினேன். அஸ்ட்ராலஜி வேர்ல்டுல எல்லாருமே பாவயத்தை எடுத்து கிரகத்தோடவே போய் கம்பைல் பண்ணாங்க. நான் ஒரு ஆளுதான் பாவமுனையை எடுத்து அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரத்தை எடுத்து திருப்பி இதுக்குள்ள கம்பைல் பண்ணேன். அதனாலதான் பாஸ்கரா ஜோதிட முறை பாவமுனை உள்தொடர்பு முறை அப்படிங்கிற பெயர் வச்சது, அழைச்சது முத நான் தான். இந்த பாவமுனை உள்தொடர்புங்கிறத ஹஸ்பல் இன்டர்லிங் அப்படின்னு நார்த் சைடு பேச வச்சது நான் தான். அதை முதலாக திருடுனது சென்னைக்காரங்க தான். 2வது திருடினவன் டெல்லிக்காரன். இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே 5 வெக்கம் சூடு சுரணை எதுவுமே இல்லாம 40 வருஷம் கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிக்க அவன் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி போடுறான். சார ஜோதிடத்தின் தந்தை அவனை போய் தந்தைன்றாங்க. இன்னொருத்தன் மதுரையில் உட்காந்துக்கிட்டு என் சிஸ்டத்தை எடுத்து வச்சுட்டு அவன் சிஸ்டம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கும் 2 நாதாயம் அவன்கிட்ட போகுது. மதுரை டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்றாங்க. நம்ம அப்பையும் சொத்ததே நம்ம ஆள முடியும், அடுத்தையும் சொத்தை ஆளக்கூடாது. அப்படி ஆளணும்னா அது அர்த்தம் வேற. என் சொத்தை என் பிள்ளை தானங்க உரிமையோட ஆள முடியும். இன்னொருத்தன் வந்து ஆண்டா அவன் பேர் என்ன, அடுத்த ஒரு பொருளை திருடக்கூடாது. எங்கேயாவது நான் இந்த விஷயத்த இந்த நூல்ல இருந்து திருடி இருக்கேன் அப்படின்னு சொல்லு, தைரியமான ஆளா இருந்தா எழுந்து சொல்லு. அப்படி எடுத்திருந்தேன் அப்படின்னா செருப்பால் அடித்தான் அடி வாங்குவேன். அந்த கட்ஸ் உனக்கு இருந்தா என் விஷயத்தை எடுத்து நீ திருடி பிச்சை எடுத்து தின்னு. ஆனா குரு சாபம்
சாபத்தில் ஆட்படக்கூடாது. நான் யாரையும் வைய வச்சிடாதீங்க. என்னுடைய குபிரிட்டேன் சீன் முடிஞ்சு உனக்கு பார்த்துக்க. இந்த நட்சத்திர தொடர்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாவமுனை உள் தொடர்புன்னு உபநட்சத்திர கான்செப்டை எடுக்கும் போது எனக்கு நிறைய சக்சஸ் ரேட் கூடுச்சு. அப்ப முதலாக நான் ஆய்வு செய்யும் போது இந்த உபநட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் மூணையுமே எடுத்துக்கிட்டேன். நட்சத்திரத்தையும் எடுத்துக்கிட்டேன், உபநட்சத்திரத்தையும் எடுத்துக்கிட்டேன், உபநட்சத்திரத்தையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஆய்வு செய்யும் போது இங்கே 3 வகையான சிஸ்டத்தை என்னால உருவாக்க முடியும். பாவ முனையில நட்சத்திர தொடர்பு, உபநட்சத்திர தொடர்பு, அந்தர தொடர்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். அப்ப 3க்கும் 3 ட்ராக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உபநட்சத்திர ட்ராக்கை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்ப நட்சத்திர ட்ராக்கை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முடிஞ்ச உடனே உபநட்சத்திர ட்ராக்கையும் கரெக்ட் பண்ணி 3யுமே ஒரே சிஸ்டமா கொண்டு வரலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன். எவையெல்லாம் நான் என் கருத்து திருடி அவன் பேரை போட்டானா அவனுக்கு பூரா சங்கு இருக்கு. அதுக்காக இப்போ நான் உயிரை வெறுத்து போராடி பூரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் இவ்வளவு வேலை பார்க்குறேன்னா இவங்களுக்கு பூரா பாடம் போட்டணுன்னே வச்சிருக்கேன். இப்போ இவங்க கேபி சொன்னாருன்னு சொன்னாங்களா? கேபியில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரா? சொல்லி இருந்தா கேபி கண்டுபிடிச்சாருன்னு நான் வந்து என் குருநாதருக்கு நான் மரியாதை கொடுப்பேன். எனக்கு KS கிருஷ்ணமூர்த்தி குருநாதர் கிடையாது, எனக்கு AR பாலன் குருநாதர். நான் கேபி மயங்கிட்டையோ KS கிருஷ்ணமூர்த்திட்டையோ நான் படிக்கல. அப்படி இருக்கும்போது அவளை நான் குருநாதன்னு சொல்ல முடியாது. எனக்கு என் குருநாதர் பாலன் வந்து அவர் எனக்கு புதிய விஷயங்களை கற்றுத்தராவிட்டாலும் என்னுடைய ரூட்டை ஒழுங்குபடுத்தி கொடுத்தவர். அதனால AR பாலன் அவர்களை மட்டும்தான் நான் குருவா ஏத்துக்குவேன். எனக்கு 32 குருமார்கள் இருக்க ஜோதிடத்துல. யாரும் எனக்கு கற்றுத்தந்த விஷயங்களை நான் புதுசாக உருவாக்கவில்லை. என்னுடைய கருத்து சரி தவறு என்பதை சுட்டி காட்டியதனால் பாலன் சார் அவர்களை மட்டும் நான் குருன்னு ஏத்துக்கிறேன். 1985 வந்து நான் சென்னை வந்து சூரியமூர்த்தி நானும் கிறிஸ்மன் அன்கோவில் போய் புக்ஸ் எல்லாம் வாங்கினோம். வாங்கி இந்த ஜோதிட முறையை எனக்கு படிக்கிறதுக்கு ஆள் இங்கே சென்னையில் யாரும் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. அதனால் மதுரையில் AR பாலன் அவர்களை வந்து KSK சுப்பிரமணிய தான் எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். அவரை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அந்த நேரம் எனக்கு சூழ்நிலை சரியில்லாததுனால அவர்கிட்ட போய் படிக்க முடியலை. படிக்க வர்றேன்னு சொல்லிட்டு நான் போகாததுனால என் மேலே கோபமாகி ஒரு 3 இயர்ஸ் எனக்கு வகுப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் மறுத்துட்டார். அந்த 3 இயர்ஸ் கழித்து நான் போராடி பாலன் சார்கிட்ட போய் உறவாடி பார்க்கும்போது அவர் வந்து கேபி சிஸ்டத்தில் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து அவர் ட்ரெடிஷன் சிஸ்டமும் அவர் படிச்சிருக்காரு. அதனால் கேபி மெத்தடு படிச்சிருக்காரே வழிய அவர் பலன் சொல்கிறது ட்ரெடிஷன் மெத்தடில் தான் சொல்லுவார். ஆனால் நான் டவுட்டு கேட்கும்போது புஸ்தகத்தில் உள்ள டவுட்டாக அவர் ரெட்டிஃபை பண்ணுவார் எனக்கு. ஆனால் எனக்கு வந்து கேபி சிஸ்டத்தில் முழு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போராடிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு நாள் தற்செயலாக என்னுடைய தந்தையை சந்திக்கிறக்காண்டி உத்தமபாளையத்துக்கு அருகில் உள்ள கம்பம்ங்கிற ஊரில் ரத்னம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஜோதிடர், அவர் 84 வயது முதியவர். அவருக்கும் எங்கள் பெரியப்பாவுக்கும் பக்கத்திலேயே கரை இருந்ததுனால 2 பேத்துக்குள்ள நல்ல நட்பு. அந்த ரத்னம் பிள்ளை அவர்களுக்கு வந்து முதியோர் உதவித்தொகை வாங்குறதுக்காண்டி எங்கள் அப்பா தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்த்ததுனால எங்கள் அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷனுக்காண்டி எங்கள் பெரியப்பா அவரை கூப்பிட்டு வர்றார். நான் எப்பயும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஊருக்கு போகிற பழக்கம். அப்போ அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 மணி வாக்கில் ரத்தனம் பிள்ளையும் எங்கள் பெரியப்பாவும் வர்றாரு. அப்போ எங்கள் அப்பா வந்து எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை வில்லேஜுக்கு போயிட்டு வருவார். அப்படி போயிட்டு எப்பயுமே 8-8:30 வரக்கூடிய நபர் அன்னைக்கு வரலை.
அவங்க வந்த 10 மணிக்கு எங்கள் பெரியப்பா வந்தவருக்கு டிஃபன்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நானும் எனது நண்பர் அப்துல் அஜீஸும் ஜாதக கணிதம் இப்போ பண்ணி நோட்டில் எழுதி கொடுக்குற பழக்கம் உண்டு. அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பெரியப்பா கேட்டார், என்னப்பா ரெண்டு பெரிய மனுஷங்க உட்காந்துருக்கேன், நீ வாட்டுக்கு எங்களை விட்டுவிட்டு ஓ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. அப்போ எங்கள் பெரியப்பாடு சொன்னேன், ஜாதகம் எழுதிட்டு இருக்கேன் பெரியப்பா, இந்த ஒரு 1 ஹவரில் நான் முடிச்சிடுவேன், நான் ஊருக்கு கிளம்பணும், அதனால் இதை கொடுத்துட்டு போகலாங்கக்காண்டி எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, ஜோதிடம் எப்படா படித்த அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்து கேபி சிஸ்டம் படிச்சிருக்கேனாக்கணும் நெஞ்சை தூக்கிட்டு பேசிட்டேன். பேசின ஒரு பாடு, இவர் யாருன்னு தெரியுமா, இவர் பிரபல ஜோதிடர் கம்பத்தில், இவர் ஒருத்தருடைய ஆயுளை நிர்ணயித்தா ஈசன் நிர்ணயித்த மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக ஆயுள் கணிதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி பில்டப்பாக என்கிட்ட சொல்கிறார். அப்போ நான் சிறு வயசுங்கிறதுனால எல்லா கேபி அஸ்ட்ராலஜர் மாதிரி கருவத்தில் நானும் அவரை டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். இவ்வளோ பெரிய மனுஷன்னு சொல்கிறிய, நீங்கள் வந்து இவர் வந்து எங்கள் அப்பாவை சந்திக்க முடியாதுன்னு பார்த்துட்டுல வரணும் அப்படின்னு சொல்லி படாருன்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் வயசுக்கு மூத்தவருங்கிற அடிப்படையில் அவர் என்ன நினைச்சார், பதறி அடித்து எந்திரிச்சு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். தம்பி ஜோசியத்தில் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது தம்பி அப்படின்றார். அப்போ நான் சொல்கிறேன், கேபி மெத்தடில் சொல்ல முடியும், நீங்கள் இதெல்லாம் படிக்கலை, நீங்களாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டேன். அவர் புத்தகத்தை வாங்கி புத்தகம் படித்தார், ஒன்றும் புரியலை. தம்பி எனக்கு 84 வயசு ஆச்சு, இது சீக்கிரம் புரிகிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, அதை நீங்கள் படிச்சிருக்கிய, அதனால் உங்கள் அப்பாவை நான் எப்போ சந்திப்பேன்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்ட்டார். நான் தெரியாதனமாக வாயை கொடுத்துருன்னு மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இவர்கிட்ட சிக்க போகிறோம் அப்படின்ட்டு என்னை அறியாமல் ஒரு புது யுக்தி உருவாகுது. அந்த யுக்தியின் அடிப்படையில் பிரசன்ன ஆரோட ஒன்று போட்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து கொடுக்குறேன். எடுத்து கரெக்டாக 2 மணி 32 நிமிஷத்துக்கு எங்கள் அப்பாவை சந்திப்பையே அப்படின்னு சொல்லிட்டு கடிகாரத்தில் அலாரம் வச்சுட்டு நான் உட்காந்து என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2:32க்கு டைன்னு அலாரம் அடிக்குது. எங்கள் அப்பா வந்து வீட்டு வாசலில் கால் வச்சார். இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே கிருஷ்ணமூர்த்தி முறையிலதே இதை சொல்லியிருக்கோன்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை என் குருநாதர் பாலன்கிட்ட போய் சொல்லும்போது அவர் தான் முதல்ல என்னுடைய அறிவுக்கண்ணை திறந்தவர். இது கிருஷ்ணமூர்த்தி முறையில் சொல்லப்படவில்லை, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை முடிவு பெறவில்லை, அது இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது அப்படிங்கிறத இந்த விஷயத்தை எனக்கு ஏஆர் பாலன் அவர்கள் சொன்னதுனால தான் இந்த சிஸ்டம் நான் கண்டுபிடிச்சேங்கிறத எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அதுக்கு பின்னாடி தான் நான் மேலும் ஆய்வு செஞ்சேன். அதன் பிறகு கிருஷ்ணமூர்த்தி மெத்தடில் சந்தேகங்களை பற்றி நான் கேட்குறதை விட்டுட்டு, அதுவே முழுமை பெறவில்லை, நம்ம அதுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இருந்தால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துதான் பாவமுனை உள்தொடர்பு அப்படிங்கிற ஒரு முறையை கண்டுபிடிச்சேன். இந்த பாவமுனை உள்தொடர்பு ஹஸ்பல் இன்டர்லிங்க்ஸ் அப்படின்னா அது பாஸ்கர் தான் கண்டுபிடிச்சது. இதை யாராலும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது. ஆனால் சில தருதலைகள் என்னுடைய கருத்துக்களை எடுத்து கிருஷ்ணமூர்த்தி பெயர்களை போட்டுக்கிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் அப்படின்னு ஒரு ஈனத்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் எல்லா ஜோதிட முறையும் படித்ததுந்தேன், கிருஷ்ணமூர்த்தி முறையும் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளவு கேணத்தனமாக நான் ஒரு சிஸ்டம் உருவாக்கிடுவேன். இந்த தற்கொலைகள் வந்து என்னுடைய சிஸ்டத்தை வந்து பெயரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்காங்க. ஈனப்பிறவிகளாக இருக்காங்க, அறிவு திருடர்களாக இருக்காங்க. இதே அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த நான் திருடி இருந்தால் அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? நான் கிருஷ்ணமூர்த்தி முறையில் இருந்து எந்த விஷயத்தையும் திருடவில்லை. கிருஷ்ணமூர்த்தி மெத்தேடை வந்து நான் எந்த விதத்துலையும் நான் திருடலை. நான் கிருஷ்ணமூர்த்தி கணித முறையே எடுத்திருக்கேன். 249ங்கிற அட்டவணையை நான் பயன்படுத்தியிருக்கேன்.
இது மீனா அவர்கள் 243 கண்டுபிடிச்சாரு. இவர் 6 புத்தியை கூட்டியிருக்காரு அப்படிங்கிற என்ற விவரத்தை நான் பதிவு செஞ்சிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாவமுனை உள்தொடர்பு என்ற முறையை அவர் கண்டுபிடிக்கவில்லை. அவர் பாரம்பரிய ஜோதிடத்திலே நிறைய விஷயங்களை செய்யலை. நான் பாரம்பரிய ஜோதிடத்தில் நட்சத்திர தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சார ஜோதிடம் அப்படிங்கிற பாஸ்கரா நவீன பாரம்பரிய ஜோதிடம்ங்கிறது சாரத்தை அடிப்படையாக வச்சுட்டேன், நட்சத்திரத்தின் அடிப்படையாக வச்சுட்டேன் இந்த சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கேன். இந்த சிஸ்டமும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. என்னுடைய இந்த நவீன பாரம்பரிய ஜோதிடத்தை 1985 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த முறையை தற்போது மக்களுக்கு வெளிப்படையாக நூல்கள் மூலமாக வெளிப்படையாக சுட்டி காட்டியுள்ளேன். இனி அடுத்து பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன் கூறும் முறைகளை நூல்களாக எழுதி கொண்டிருக்கிறேன். விரைவில் நூல்கள் வெளிவரும். இந்த நூல்கள் வெளிவந்தோடனே இந்த புல்லுருவிகள் தேவையற்ற திருட்டுத்தனமான வேலைகள்லாம் செய்வார். அதனால் இதை நான் முன்கூட்டியே இதை பதிவு செய்து கொள்கிறேன். நவீன பாஸ்கரா பாரம்பரிய ஜோதிடம் என்பது பழைய மரபு முறையை செழுமைப்படுத்தி எனது முறையில் விளக்கியுள்ளே. மற்ற நூல்களிலிருந்து எந்த கருத்துக்களையும் நான் திருடவில்லை. முன்னோர் கூறிய கருத்துக்களை செழுமைப்படுத்தி தான் கொடுத்துள்ளேனே ஒழிய அவர்கள் கருத்தை திருடி நான் அந்த கருத்து மாற்றங்கள் என்பதை செய்யவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக உபநட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன? இப்போ உபநட்சத்திரம் என்பது ஒரு தசையின் ஒரு பிரிவே, 9 புத்தியில் ஒரு பிரிவே புத்தி உபநட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புத்திங்கிற வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் தசை புத்திங்கிறது தசா புத்திக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அந்த தசா புத்திக்கு ஏன் பயன்படுத்துகிறோம்னா, நம்ம புத்தியை இயக்குவது சந்திரனே. அதனால் தசை புத்தி அப்படிங்கிறது நம்ம புத்தி இயக்குகிறது என்பதை 1987 இந்த சந்திரனுடைய புத்திக்கும் கிரகங்களின் புத்திக்கும் பாவங்களின் புத்திக்கும் வேறுபாடுகளை அறிந்து பாவமுனை உள்தொடர்பு என்ற முறையில் பாவமுனைக்கு பாவ புத்திநாதன் அப்படி என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தியுள்ளேன். சந்திரனுடைய கிரகங்களின் புத்தியை நட்சத்திரம் உபநட்சத்திரம் என்ற பெயர் சுட்டி அதை அழைக்கின்றேன். சந்திரனுடைய தசா புத்தியை தசை புத்தி என்று அழைக்கின்றேன். இந்த புத்திகள் அனைத்து மொழிகளிலும் புத்தி என்ற வார்த்தை புத்தியை நம்ம அறிவை குறிக்கும். ஆகவே அந்த அறிவை குறிக்கக்கூடிய புத்திகள் நம்ம அறிவையும் ஆளுமை செய்கிறது. ஆகவே அதற்கு புத்தி என்ற பெயர் சூட்டியுள்ளேன். இந்த புத்திகள் பாவங்களுக்கும் கிரகங்களுக்கும் தசாபுத்திக்கும் தொடர்புடையவை. எனது பாஸ்கரா முறையில் விம்சோத்தரி தசாபுத்தியோடு இணையாத எந்த கருத்துக்களையும் பயன்படுத்துவதில்லை. மற்ற முறைகளில் பல கருத்துக்களை பயன்படுத்துகின்றனர், ஆனால் தசாபுத்தி அந்தரத்தில் பயன்படுத்துவதில்லை, அதை உபயோகிப்பதும் இல்லை. ஆகையால் பாவ உபநட்சத்திரம் பாவமுனை உள்தொடர்பு அப்படிங்கிற முறை பாஸ்கரா ஜோதிட முறையை சார்ந்தது. இது கிருஷ்ணமூர்த்தி முறைக்கும் பாஸ்கரா முறைக்கும் சம்பந்தம் இல்லாதது. இது பாஸ்கரா முறையில் மட்டுமே இந்த முறையை பயன்படுத்துகிறோம். இதற்கு பெயர் பாவமுனை உள்தொடர்பு. பாவங்களை விதி என்றும் கிரகங்களை கதி என்றும் சந்திரனின் திசாபுத்தியை மதி என்றும் 3 வகையாக பாஸ்கரா ஜோதிட முறையில் பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து ஜோதிட முறையிலும் விதி என்ற கோட்பாடே கிடையாது.
மதி கதி என்ற கோட்பாடுகள் இருக்கு. ஆனால் மதியை பயன்படுத்துவதில்லை. எந்த ஜோதிட முறையிலும் திசாபுத்தி என்பதை பயன்படுத்துவதே கிடையாது. கதியை மட்டுமே பயன்படுத்தி பலன் கூறுகின்றனர். பாஸ்கரா முறையில் மட்டும்தான் விதி மதி கதி என்ற 3 கோட்பாடுகளை பயன்படுத்துவதால் விதி என்பது நமது கொடுப்பினை, மதி என்பது திசாபுத்தி, எப்போ அந்த சம்பவம் நடக்கும், அந்த சம்பவம் நடக்கும் காலங்களில் கதி எப்போது எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்குவதே பாஸ்கரா ஜோதிடம். இந்த பாஸ்கரா நவீன பாரம்பரிய ஜோதிடம் என்பது இது பாவமுனை உள்தொடர்பு சார்ந்தது. பாவமுனை உள்தொடர்பில் தசை, புக்தி, அந்தரம் என்ற 3 நியதிகள் உள்ளன. இந்த 3 நியதிகளில் இந்த புத்தி என்ற கோட்பாடுகள், உபநட்சத்திரம் என்ற கோட்பாடுகள் ஆல்ரெடி பாஸ்கரா முறையில் பயன்படுத்திக்கிட்டு தான் வரோம். அந்த பயன்பாட்டின் போது சில இடர்பாடுகள் வருகின்றன. அந்த இடர்பாடுகள் என்னவென்றால், நமது சென்னையிலிருந்து வடக்கே செல்ல செல்ல பாவமுனைகள் கூட்டு விளைவாக அமைகின்றன. அந்த கூட்டு விளைவுகளாக அமையும் போது சில கிரகங்கள் 2-3 கிரகங்களே 12 பாவங்களுக்கு புத்திநாதனாக அமைந்து விடுகிறது. அப்படி அமையும் போது அதை வேறுபடுத்தி பார்க்க நாம் சார ஜோதிட முறையை பயன்படுத்த தற்போது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சார ஜோதிட முறையை பாரம்பரிய ஜோதிட முறையை சார்ந்துதான் கையாள இயலும். ஆகவே நவீன பாரம்பரிய ஜோதிடம் என்ற முறையை உருவாக்கியுள்ளேன். இந்த முறை பாவமுனை உள்தொடர்பில் கூட்டு விளைவுகள் அமையும் போது, அதாவது சென்னைக்கு வடக்கே செல்ல செல்ல பாவமுனைகள் கூட்டு விளைவாக அமையும். சென்னைக்கு பின்னே தெற்கே செல்ல செல்ல தனித்த பாவமுனைகளாக அமையும். அப்போ நம்ம கூட்டு விளைவுக்கு நம்ம வடக்கே போக போக நாம் கூட்டு விளைவுக்கு நட்சத்திர ஜோதிட முறையை கையாள வேண்டிய அவசியமாகிறது. அதே நேரத்தில் தெற்கே செல்ல செல்ல கூட்டு விளைவுகள் குறைந்து பாவ ஆரம்ப முனையின் அந்தரம் இருக்கு இல்லையா, இந்த அந்தரங்கள் வேறுபடுவதால், புத்திகளை விட அந்தரங்கள் தெளிவாக அமைவதால் நாம் அந்தரத்துக்கும் அங்கு செல்ல இயலும். அதற்குரிய நியதிகள் இன்னும் நான் கொடுக்கல. அதனால முதல்ல இந்த நட்சத்திரம் உபநட்சத்திர கோட்பாடுகள் இரண்டையும் எனது பாஸ்கரா ஜோதிட முறையில் பாவமுனை உள்தொடர்பு முறையை போல பாரம்பரிய ஜோதிடத்திலும் இந்த முறையை பயன்படுத்தலாம். அதற்குரிய விவரங்களை அடுத்து வரும் எனது நூல்களில் தெளிவாக விளக்க உள்ளேன். வாசகர்கள் இதை படித்து பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தசை, புத்தி, அந்தரம் என்ற 3 கோட்பாடுகளும் ஒன்றாக இணைத்து திசாபுத்தி அந்தர பலன்கள் எப்படி பயன்படுத்துவது என்பது, இந்த அந்தரத்தை முன்னிலைப்படுத்தி திசாபுத்தியில் எப்படி கையாள்வது என்பதை புதிய முறை, பாஸ்கரா ஜோதிட முறையில் புதிய முறையை இதில் கையாள உள்ளேன். இந்த முறை மற்ற அனைத்து ஜோதிடத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது, மிகவும் எளிமையானது. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு காலங்களை மிக எளிதாக பயன்படுத்துவதற்கு இந்த அந்தரத்தை நான் பயன்படுத்த உள்ளேன். விரைவில் இந்நூல், இந்த முறை விரைவில் எனது பெயரில் வர உள்ளது. அதற்கு பெயரும் நவீன முறையாக தயார் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் பேர் முடிவாகலை. அந்த முடிவான உடனே இது 3ஐயுமே மொத்தமாக பயன்படுத்துறதுக்கு உரிய டூல்ஸை நான் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் மற்ற சாஃப்ட்வேர்களில் இருந்து என்னுடைய சாஃப்ட்வேரு சப்சப் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லக்கண தசா என்ற புதிய கருத்தையும் இந்த அந்தரத்தின் வாயிலாக பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை ரெடி பண்ணியிருக்கேன். விரைவில் லக்ன தசாவும் புதிய பாணியில் வர உள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.